இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் சகரியா 10வது அதிகாரம் 1வது வசனம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே ஏமாற்றங்களையும் பின்னடைவுகளையும் சந்திக்கிறோம். நம்மளை கீழே விழ செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் எங்கேயும் காணப்படுது. மோசமான ஒரு வியாதி உங்களுக்கு இருப்பதாக மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லலாம். ஒரு விஷயம் இன்னும் உங்களுக்கு வாய்க்காமலே இருக்கலாம். உங்களுடைய வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். இது ஒரு பின்னடைவு. இந்த பின்னடைவுகளை நாம் எதிர்கொள்ளும் போது இயல்பாகவே உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் நம்ம இழந்து விடுறோம். இது சுலபமாக நம்ம வாழ்க்கையில் நடக்குது. மனதளவில் சோர்ந்து போய் இப்பொழுது இருக்கிற இந்த தோல்வியின் இடத்திலேயே இருந்துடலாம் அப்படிங்கிற முடிவெடுக்கும்படி பெரும்பாலும் நம்ம சோதிக்கப்படுறோம். ஆனால் தேவனுடைய சிறந்ததை நாம் பார்க்கணும் அப்படின்னா நாம் திரும்பவும் உற்சாகமாக குதித்து எழுந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது நீங்கள் கீழே விழும்போது விழுந்த அந்த நிலையிலேயே இருக்கக்கூடாது. நீங்கள் திரும்பவும் எழுந்திருக்கணும். அதாவது ஏமாற்றங்கள் வரும்போது நீங்கள் அவைகளை உதறி தள்ளிவிட்டு எழுந்திருக்கிறவர்களாக இருக்கணும். உங்களுக்கு தீமை செய்வதாக நினச்சி பிசாசு என்னெல்லாம் செஞ்சானோ அது எல்லாவற்றையும் தேவனால் நன்மையாக செய்ய முடியும். இதை நிச்சயமாக நீங்கள் அறிந்து விசுவாசிக்கணும். நீங்கள் உற்சாகமாக திரும்பி எழுந்திருக்க வேண்டிய ஒரு நபராக இருக்கும்போது எதிர்ப்புகள் நிரந்தரமல்ல என்பதை நீங்கள் நிச்சயம் அறிந்திருப்பீங்க. அழுகை ஒரு இரவுக்கு நீடித்திருக்கலாம், ஆனால் காலையில் சந்தோஷம் வருகிறது. இதை நீங்கள் நிச்சயமாக அறிஞ்சிருக்கணும். சோதனையின் மறுபக்கத்தில் ஆச்சரியங்களும் சந்தோஷமும் உங்களுக்காக காத்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. விசுவாசத்தில் உறுதியாய் தரித்து நில்லுங்க. எத்தனை முறை கீழே விழுந்தாலும் திரும்பி எழுந்து நிற்கக்கூடிய நபராய் வாழுங்க. காரணம், முன்பிருந்த உங்களுடைய நிலையை காட்டிலும் இன்னும் மேலான விதத்தில் முற்றும் ஜெயம் கொடுத்த ஒரு நபராய் நீங்கள் வெளியே வருவீங்க. நீங்கள் இன்னும் உயர மேல் எழும்புவீங்க. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற இலக்கை நிச்சயமாக அடைவீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி அப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றி செலுத்துகிறேன். பரலோக பிதாவே, அப்பா, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக, உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களை சுற்றி இருக்கிற அநேகருக்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் வாழும்படி எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய தயவையும் ஆசீர்வாதத்தையும் பெருக செய்யுங்கப்பா. ஆமேன். அப்பா, கீழே விழுந்து கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்க்குறீங்க ஏசப்பா. ஆமேன். உம்முடைய பிரசன்னத்தை அவங்க மேலே நீங்கள் பிரகாசமாக்குறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்கள் அவர்களை அப்பா நீங்கள் பார்க்கும்போது என் பிள்ளையை நான் எப்படி சரி செய்வேன், என் பிள்ளைக்கு நான் என்ன நன்மை செய்வேன், பிசாசு செய்த அத்தனை தீமைகளையும் நான் எப்படி நன்மையாக மாற்றுவேன்னு தீர்மானத்தோடு தான்ப்பா பார்க்குறீங்க. ஆமேன். உம்முடைய பார்வை அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நன்மை செய்யுங்கிறத நம்புகிறேன் ஏசப்பா. ஆமேன். இந்த பூமி எங்கும் அப்பா உம்முடைய கண்கள் தேடி கொண்டிருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது ஏசப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உம்முடைய கண்கள் நிலைத்திருக்கிறதுப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீங்கள் இன்றைக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே எடுக்கிறீங்க ஏசப்பா, விடுதலை கொடுக்குறீங்க ஏசப்பா. 10 வருஷமாக 15 வருஷமாக வியாதியின் பிடியில் சிக்கி இருக்கிறவங்க, பிசாசு பிடியில் சிக்கி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இன்றைக்கு நீங்கள் விடுதலை கொடுப்பவராக இருக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. ஆமேன். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு அப்பா உம்முடைய நன்மைகளை ருசிப்பார்களாக. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. ஆமேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிசாசின் பிடியில் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு விடுதலை செய்கிறோம் ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசே, தோற்று போன பிசாசே, உன்னுடைய கைகளை தேவனுடைய பிள்ளைகள் மேலிருந்து எடு. அப்பாலே போ சாத்தானே. இனி உன்னுடைய எந்த பாட்சாவும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிக்காது. நீ இப்பொழுதே இந்த பிள்ளைகளை விட்டு வெளியில் போ.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் சர்ப்பத்தின் ஆவியே வெளியில் போ. ஆமென். பரிபூர்ண விடுதலை என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இப்பொழுது உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில். இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இப்பொழுது பிழைத்திருக்கிறதுனால, ஆமென், பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக நீங்கள் இருக்கிறதுனால இன்றைக்கு உங்களுடைய எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் தேவன் விடுதலை கொடுக்கிறாரு. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. இவ்வளவு நாட்கள் அவன் உங்ககிட்ட பொய் சொல்லி ஏமாற்றி கொண்டிருந்த அத்தனை விஷயங்கள்லையும் தேவன் இன்றைக்கு வெற்றியை தருகிறாரு. ஆமென். பிசாசு பிடியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு பரிபூர்ண விடுதலையை கட்டளையிடுகிறாரு. மறுபடி இந்த பிசாசின் கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் வேலையை காட்டும்போது சோர்ந்து போகாதீங்க. இன்றைய வசனத்தில் நாம் பார்க்குற மாதிரி தேவன்கிட்ட இருந்து ஒரு நன்மையை எதிர்பாருங்க. ஆமென். விழுந்து போன இடத்திலேயே தங்கிடாமல் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் ஜீவனை கொடுத்தாரு. ஆமென். இதை விட அவர் மற்ற எதை கொடுக்க மாட்டாருங்கிற ஒரே ஒரு நினைவு சகல காரியங்களையும் உங்களை திருப்பி கொள்ள வைக்கும். ஆமென். தேவனுடைய பாதத்தருகில் நீங்கள் இருக்கும்போது, நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்போது, அது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு நன்மையை செய்வார். சோர்ந்து போன இருதயத்தோடு இருக்காதீங்க. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இந்த நோய் என்னை விட்டு போகாது, இந்த பிசாசின் பிடியிலிருந்து என்னை யாரும் விடுதலை செய்ய முடியாது, நான் இந்த விஷயத்தில் தோற்று போயிட்டேன், இனி என்னால் ஜெயிக்கவே முடியாது, என் பிள்ளைகள் இப்படி தான் இருப்பாங்க, இப்படி எந்த காரியத்திலையும் சோர்ந்து போய் வாயிலிருந்து வார்த்தைகளை நீங்கள் விடாதீங்க. ஏன்னா தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிற இலக்குங்கிறது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாதது. ஆமென். புதிய வழிகளை உருவாக்கி உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போக தேவனால் முடியும். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் விட பெரிய தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை எம்மாத்திரம். ஆகையால் நீங்கள் பிசாசின் அத்தனை விதமான கிரியைகளுக்கும் இன்றைக்கு எதிர்த்து நில்லுங்க. எழுந்து காற்றையும் கடலையும் தேவன் அதட்டுன மாதிரி நீங்கள் அதட்டுங்க. வெளியே போ சாத்தானே, வெளியில் போ. வியாதியே என்னை விட்டு நீங்கி போ, தரித்திரமே என்னை விட்டு நீங்கி போன்னு அதை பார்த்து அதட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது நிச்சயமாக தேவனுடைய கிரியைகளை நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இப்பொழுது நீங்கள் ஏற்படுத்தின மாற்றத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை அவங்க பார்க்கணும் ஏசப்பா. இன்று இரவு அப்பா அந்த பிள்ளைகள் தூங்கி காலையில் முழிக்கும் போது அப்பா ஒரு பெரிய உற்சாகம் அவங்கள ஆட்கொள்ளணும் ஏசப்பா. நீங்கள் அவர்களை ஆளுகை செய்யணும் ஏசப்பா. உன்னதமானவருடைய பலன் அவங்க மேலே நிழலிடணும் ஏசப்பா. சகலவற்றையும் விட பெரியவராகிய நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய இவங்க கூட இருக்கிறீங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் அப்பா நிரப்பப்படணும் ஏசப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாம் சேர்ந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் இப்பொழுது கிருபையும் சமாதானமும் பெருகட்டும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.